தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நெல்லை மாவட்ட பேருந்து நிறுத்தத்தை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நியூஸ்7 தமிழ் செய்தி வெளியிட்ட நிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக பேருந்து நிறுத்தத்தில் ஆய்வு மேற்கொண்டார். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுடலைக்குமார் வழங்க கேட்கலாம். சுடலைக்குமார், ஏற்கனவே இது தொடர்பாக நாம் செய்தி வெளியிட்ட நிலையில் தற்பொழுது அங்கு ஆய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த இரு நிகழ்வுகள் குறித்தும் சொல்லுங்க. திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு மாவட்டம் முழுவதும் இருந்து தினந்தோறும் பல மக்கள் பல்வேறு அரசு பணிகளுக்காகவும் அதே போன்று திங்கட்கிழமை மறுநாளுக்காக வந்து செல்லக்கூடிய ஒரு முக்கிய பேருந்து நிறுத்தம் இந்த கொக்கரகுளம் பேருந்து நிறுத்தம். கிட்டத்தட்ட 2022-23 நிதியாண்டில் அப்போதைய மாநிலங்களவை உறுப்பினர் விஜிலா சத்யானந்த் அவர்களால் குளிரூட்டப்பட்ட நவீன பேருந்து நிறுத்தமானது அங்கு 2023 ஆண்டு அமைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளிலேயே வந்து இந்த பேருந்து நிறுத்தமானது தற்பொழுது அந்த குளிரூட்டப்பட்ட ஏசியும் காணவில்லை, கண்ணாடி இருக்கைகள் அனைத்துமே சேதமடைந்து பயணிகள் பயன்பாட்டிற்கே இல்லாத அளவிற்கு மிகவும் மோசமான நிலையில் அந்த பேருந்து நிறுத்தமானது காணப்பட்டது. கடந்த வியாழக்கிழமை அன்று இந்த செய்தியானது நம்முடைய நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டது. மேலும் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் மாநகராட்சி மேயரிடம் இந்த பேருந்து நிறுத்தத்தை சீரமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருந்தது. அதன்படி இன்று காலை திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் நேரடியாக நம்முடைய நியூஸ்7 தமிழ் செய்தி எதிரொலியாக அந்த பேருந்து நிறுத்தத்துக்கு வந்து ஆய்வு மேற்கொண்டார். இன்றைய தினமே, அதாவது தற்பொழுது அரசு நிகழ்ச்சிக்காக செல்கிறேன், இன்று பிற்பகலுக்குள் இங்கு இருக்கைகள் அமைக்கப்படும் என்று நம்முடைய நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சிக்கு அவர் பேட்டி அளித்திருந்தார். அதன்படி தற்பொழுது கிட்டத்தட்ட அவர் ஆய்வு மேற்கொண்ட 2.5 மணி நேரத்திலேயே தற்பொழுது அந்த பேருந்து நிறுத்தத்தில் இருக்கைகளானது அமைக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக நம்முடைய நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி வழியாக பொதுமக்களுடைய கோரிக்கை வைத்ததற்கு மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் உடனடி தீர்வு மேற்கொண்டிருக்கிறார். அந்த பகுதியில் தற்பொழுது கடும் வெயிலில் வந்து பொதுமக்கள் வெயிலின் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டு அங்கு பேருந்து நிறுத்தத்தில் ஏறிக்கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது நம்முடைய நியூஸ்7 தமிழ் செய்தி எதிரொலியாக அங்கு இருக்கைகள் அமைக்கப்பட்டு பயணிகள் அதை பயன்படுத்தி வருவது அந்த காட்சிகளை கூட நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த உடனடி தீர்வு மேற்கொண்ட மாநகராட்சி மேயருக்கு நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி சார்பிலும் நெல்லை மாநகர மக்களின் சார்பிலும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று திருநெல்வேலி தாமிரபரணி நதிக்கரையை அழகுபடுத்தும் திட்டமானது 3 ஆண்டுகளுக்கு முன்னர் 11.57 கோடி மதிப்பில் வந்து அங்கு துவங்கப்பட்டது. 90% பணிகள் அங்கு நிறைவு பெற்ற நிலையில் மீதமுள்ள அந்த 10% பணிகள் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். கடந்த பிப்ரவரி மாதமே தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் நேரடியாக அங்கு வந்து பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்ட போது 90% பணிகள் நிறைவு பெற்றுள்ளது. இன்னும் ஓரிரு மாதங்களில் பணிகள் நிறைவு பெற்று மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் அவர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்ட பின்னர் 4 மாதங்களாக அந்த பணிகளானது கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இது தொடர்பான செய்தியும் இன்றைய தினம் வெளியிட்டிருந்தோம். அந்த திட்டத்தையும் தற்பொழுது திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டார் பார்வையிட்டு. அந்த பணிகளும் விரைவில் முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என்று நம்முடைய நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சிக்கு அவர் பேட்டி அளித்திருக்கிறார். மோகன், விரிவான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி சுடலைக்குமார்.